அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. படுக்கை மீது நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டார் ஸ்ரீமான் நாராயணன். தலை மீது வைத்தியர் போட்டிருந்த கட்டு ஒரு பெரும் பாறாங்கல்லைப் போல சுமையாகத்தான் இருந்தது. வீக்கமும் நோவும் குறைந்துவிட்ட போதிலும் அதிக இரத்தம் இழந்துவிட்டதனால் ஏற்பட்ட சோர்வு அவரை விட்டு நீங்கவில்லை. 2 தினங்கள் அசையாது படுத்திருந்துவிட்டு சட்டென்று எழுந்து உட்கார்ந்ததனால் அவருக்கு மிகவும் ஆயாசமாக இருந்தது. சிரத்தையுடன் கிட்டா தயாரித்து அனுப்பிய இரவு சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு அப்பொழுதுதான் மஞ்சுளா உள்ளே வந்தாள். போஜனத் தட்டை படுக்கை அருகில் இருந்த மேஜை மீது வைத்துவிட்டு மருந்து அலமாரியை சுத்தப்படுத்துவதில் முனைந்திருந்தாள். முத்தொளி என பிரகாசித்த விளக்கு வெளிச்சத்திலே அவளையே சிறிது நேரம் பார்த்த வண்ணம் உட்கார்ந்திருந்தார் நாராயணன். வீட்டின் எஜமானர் என்று அவருக்கு வெகு மரியாதை காட்டிய அந்த பெண் அவர் முன்னால் அனாவசியமாக அடிக்கடி வந்து நின்றதில்லை. எனினும் இதற்கு முன்னர் அவளை பாராதவர் போல் பன்முறை பார்த்து அறிந்து கொண்டிருந்தார். அலங்காரமான ஆடை ஆபரணங்கள் ஏதும் இல்லாத போதிலும் எளிமையான தோற்றத்திலே உலவிய அந்த பெண்ணிடம் நிறைந்து நின்ற பரிபூரண பேரழகு அவரது எழில் மனைவியிடம் கூட இருந்ததில்லை. அந்த முகத்திலே படிந்து நின்ற சாந்தம், கண்களில் வீசிய கருணை, நடையில் காணப்பட்ட மென்மை, பேச்சிலே தொனித்த மேன்மை, இவை யாவும் அவருக்கு மிகவும் புதுமையாக தோன்றியது. ஆனால் சில தினங்களாக அந்த பெண்ணின் தோற்றத்திலே ஒரு பெரும் மாறுதல் ஏற்பட்டு கொண்டு வருவதை அவர் உணர்ந்தார். ஆனால் அது என்ன என்றுதான் அவருக்கு விளங்கவில்லை. சந்திராவுக்கு இடைவிடாது பணி செய்ததனால் ஏற்பட்ட களைப்பு போலும் என எண்ணினார். தமது அருமை மகளுக்கு அத்தனை அன்புடன் பணிவிடை செய்த அந்த பெண்ணின் ஆரோக்கியத்திற்கு எவ்வித பங்கமும் ஏற்படக்கூடாது என்றவரை அவரது உள்ளம் மஞ்சுளாப்பால் மிகவும் கனிந்து விட்டிருந்தது. தங்கச்சிலை போல தகதக வென்றிருந்த இந்த பெண்ணிற்கு என்ன வந்துவிட்டது? காமாலை நோய் கொண்டவள் போல காணப்படுகிறாளே. என்று தனக்குள்ளே எண்ணியவராக பெருமூச்செறிந்தார். பிறகு மெல்ல சாப்பாட்டின் பக்கம் தமது திருஷ்டியை திருப்பினார். தட்டில் இருந்த உணவுப் பொருட்கள் அவரது ரசனைக்கு உகந்தவைகளாக இருக்கவில்லை. வேப்பம்பூ ரசம், சாதம், சுட்ட அப்பளம். இந்த பயல் கிட்டா இதுதான் சமயம் என்று என் வயிற்றை காய போடுகிறானே என்ற இறைந்து சொல்லிவிட்டு வெள்ளி கிண்ணத்தை கையில் எடுத்துக்கொண்டார். லேசாக உதட்டின் மீது நெளிந்த புன்முறுவலுடன் மஞ்சுளா திரும்பி பாராது தன் வேலையிலேயே கருத்தாக இருந்தாள். வேண்டா வெறுப்பாக ரசசாதத்தை உண்டுவிட்டு பாத்திரத்தை கீழே வைத்தார். மேலும் என்னவெல்லாம் தட்டில் இருக்கின்றன என்று மறுபடி ஆராயத் தொடங்கினார். ஒரு வெள்ளி செம்பில் கிட்டா பத்திரமாக எதையோ மூடி அனுப்பியிருந்தார். பாதாம் கீர் வேண்டும் என்று அம்பியிடம் சொல்லி அனுப்பியிருந்தேன், மறக்காமல் அனுப்பியிருக்கிறான் என்று தனக்குள்ளே பேசிய வண்ணம் மூடியை திறந்தார். அடச்சே, என்னமோ விளக்கெண்ணெய் போல ஒரே நாற்றமாக இருக்கிறதே, இது என்ன? இதை எனக்கா அனுப்பியிருக்கிறான் மடையன் என்று கூறிவிட்டார். உதட்டை கடித்து கொண்டு சிரிப்பை அடக்கி கொண்டாள் மஞ்சுளா. அலமாரியை மூடிவிட்டு அருகில் வந்தாள். உங்களுக்குத்தான் கிட்டா அனுப்பியிருக்கிறார். உடம்பு வலி குறைய கண்டந்திப்பிளி கஷாயம் செய்து அனுப்பியிருக்கிறார் என்று மெல்லிய குரலில் கூறிவிட்டு செம்பை கையில் எடுத்துக்கொண்டாள். நாராயணன் வறட்சியாக நகைத்தார். சரிதான் போ, அவன் மருந்து கடையை என்கிட்டேயும் அவிழ்க்க ஆரம்பித்து விட்டானா? இதை அவனிடமே கொண்டு கொடுத்து குடிக்க சொல். என் பிள்ளை முந்தானால் என்னை பரலோகத்திற்கே அனுப்ப பார்த்தான். இந்த இரும்பு சரீரம் அந்த அடி உதைக்கு எப்படியோ தப்பிவிட்டது. கிட்டாவுக்கு அதை காண பிடிக்கவில்லை போலிருக்கிறது. கஷாயம், லேகியம் என்று எதையோ அனுப்பி என்னை பேக் செய்ய பார்க்கிறானா என்ன? எனக்கு மருந்து மாயம் ஏதும் தேவையில்லை, நல்ல ஓய்வுதான் தேவை என்றார். பதில் பேசாது மஞ்சுளா கஷாயத்தை கொஞ்சம் ஒரு கண்ணாடி டம்ளரில் வார்த்தாள். இதை நீங்கள் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். நீங்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்பது இங்குள்ள எங்கள் அனைவரின் விருப்பம். மறுக்காதீர்கள் என்று மிருதுவாகவும் கண்டிப்பாகவும் சொல்லி அதை அவர் கரத்தில் வைத்தாள். உண்மையாகத்தான் சொல்கிறேன். இதை கொண்டு வைத்துவிட்டு ஃப்ரிட்ஜ் டோரை திறந்து குளிர்ந்த ஐஸ் தண்ணீர் ஒரு சொம்பு கொண்டு வந்தால் மிகவும் உபகாரமாக இருக்கும். நீ வேறு என்னை உபத்திரவப்படுத்தாதே என்று அழுத்து கொண்டார் அவர். நீங்கள் குளிர்ச்சியான பொருள் ஏதும் இப்பொழுது சாப்பிடக்கூடாது. வைத்தியர் உத்தரவு. வேண்டுமானால் கொஞ்சம் சூடாக பால் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்றாள் அவள் உரிமை பாராட்டும் கண்டிப்புடன். பதிலுக்கு நாராயணன் மீண்டும் சிரித்தார். சரிதான் போ, நீயும் வேறு வைத்தியம் செய்ய ஆரம்பித்து விட்டாயா? இனி எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று கூறிவிட்டு கஷாயத்தை ஒரே வாயில் குடித்து முடித்தார். இந்த ஒரு தடவை உன் பேச்சை கேட்டுவிட்டேன். மீண்டும் ஒரு முறை சாப்பிடச் சொல்லி என்னை வற்புறுத்தாதே. உனக்கு கோடி புண்ணியம் என்று கேலியாக கூறிவிட்டு படுக்கை மீது அலுப்புடன் சாய்ந்து கொண்டார். மஞ்சுளா மேலே பேசவில்லை. அறையில் கிடந்த அழுக்கு துவாலை, காலியான பாத்திரங்கள் முதலியவற்றை விரைவாக சேகரித்து கொண்டிருந்தாள். இதற்கு முன்னர் அவள் அந்த வீட்டின் எஜமானரிடம் பேசியவளே அல்ல.
எதிரில் வந்து நிற்கக்கூட பெரும் அச்சம் கொண்டிருந்தாள். சந்தர்ப்பத்தின் பயனாக 2 தினங்களாக அவர் அருகில் இருந்து கருத்துடன் பணிவிடை செய்ய வேண்டி பொறுப்பு ஏற்பட்டு விட்டிருந்தது. பெரியவர் தன்னிடம் சகஜமாக பேசியதை அவள் உணராமல் அல்ல. ஆனால் மரியாதையை விட்டு அவருக்கு சமமாக பேசி சிரித்து கொண்டிருக்க அவள் மனம் ஒப்பவில்லை. எனவே அவள் தன் பதில்களை மிகவும் சுருக்கமாகவே சொல்லி வந்தாள். தூங்குங்கள், நேரமாகிவிட்டது, கீழே எனக்கு கொஞ்சம் காரியங்கள் இருக்கின்றன என்று கூறிவிட்டு தட்டை தூக்கி கொண்டு கிளம்பினாள். அது சமயம் வராந்தாவில் மெல்லியதாக செருப்பின் ஓசை கேட்டது. மஞ்சுளாவின் முகம் சிவந்து விட்டது. நெஞ்சு துடிக்கத் தொடங்கியது. உணர்ச்சி வெள்ளத்தில் பதறிய தன்னை சமாளித்து கொண்டு அவள் வெளியே செல்ல திரும்பினாள். கிரிதரன் அதற்குள் உள்ளே வந்து விட்டான். அப்பா ஏதோ தர்க்கம் செய்து கொண்டிருந்தாரே, என்ன அது? மருந்து சாப்பிட பிடிவாதம் செய்தாரா என்று கேட்டுவிட்டு அன்பு கனிந்த கண்களால் அவளை ஒருமுறை நோக்கினான். அந்த வீட்டில் நடந்த குழப்பங்கள் ஒன்றிலும் கலந்து கொள்ளாமல், அவை என்ன என அறிந்து கொள்ள ஆசை காட்டாமல், தனக்கு வகுத்த பணியை மறுக்காது அன்புடன் மேற்கொண்டிருந்த அவள் மீது அவனது மதிப்பு முன்னை விட அதிகரித்து விட்டிருந்தது. அன்பும் பன்மடங்காக பெருகிவிட்டிருந்தது. ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு மஞ்சுளா விரைவாக வெளியே சென்று விட்டாள். வராந்தாவை தாண்டி அவள் கொஞ்ச தூரம் கூட செல்லவில்லை. அதற்குள் நாராயணன் உரத்த குரலில் பேச ஆரம்பித்து விட்டார். அவர் பேசிய ஒவ்வொன்றும் அவள் காதுகளில் தெளிவாக கேட்டது. பெற்ற பெண் போல் மிகவும் பரிவுடன் இந்த 2 நாளும் என்னை இந்த பெண் கவனித்து கொண்டிருக்காவிடில் நான் இறந்து விட்டிருப்பேன். நான் மலேரியாவில் ஒரு தடவை சாக பிழைக்க படுத்திருந்தேனே, ஞாபகம் இருக்கிறதா? அப்பொழுது சந்திராவுக்கு வயது 12. பாவம் அந்த குழந்தை. ஒரு நாள் இரவு முழுவதும் தூங்கவே இல்லை. பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு என்னை கவனித்து கொண்டாள். முந்தா நாள் இரவு என் மயக்கம் தெளிந்து கண்களை விழித்து பார்த்தேன். அந்த பெண் மஞ்சுளா ஐஸ் பையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். எனக்கு உடனே சந்திராவின் ஞாபகம் வந்துவிட்டது. அதே அடக்கம், அதே அன்பு, அதே பொறுமை. என் குழந்தையை நினைத்து கொண்டு எனக்கு அழுகை கூட வந்துவிட்டது. மாலை மாலையாக என் கண்களிலே நீர் வழிவதைக் கண்டு பாவம் இந்த பெண் பயந்து விட்டாள். கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், நாளைக்குள் வலி குறைந்துவிடும் என்று கூறிவிட்டு என் கண்ணீரை மெல்ல துடைத்தாள். கிரி, அந்த பேச்சும் செய்கையும் என் புண்பட்ட நெஞ்சிற்கு மிகவும் இதமாக இருந்தது. இவ்வளவு நாட்களாக இந்த பெண்ணை நாம் நன்றாக அறிந்து கொள்ளவில்லையே. வேலை செய்ய வந்தவள் என்றளவா அசட்டையாக இருந்து விட்டோம் என்று எண்ணி மிகவும் பச்சாதாபப்பட்டு விட்டேன் என்று உணர்ச்சி வசத்தில் பேசியவர் சற்றே நிறுத்தினார். கிரிதரன் மௌனமாக இருந்தான். கிரி, இந்த பெண்ணை எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது. சந்திராவின் பிரிவினால் ஏற்பட்டுள்ள துன்பம் இவளை கண்டாவது எனக்கு கொஞ்சம் மாறட்டும். ஒரு முக்கியமான விஷயம், நான் எழுந்து நடமாட ஆரம்பித்ததும் இந்த பெண்ணை நம் வைத்தியரிடம் அழைத்து செல்ல வேண்டும். சரியாக சாப்பிடாமல் உடம்பை கெடுத்து கொண்டிருக்கிறாள். ஊரான் வீட்டு பெண் நமக்கு உழைத்து ஓடாகி கொண்டிருப்பதை நாம் அனுமதிப்பது தவறு என்றார். ஆகட்டும் அப்பா, பிற்பாடு அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றான் மைந்தன். இன்பமும் பெருமிதமும் உள்ளத்தை கவ்விக்கொள்ளவே மகிழ்ச்சி தாழ முடியாது விரைவாக மாடிப்படிகளை கடந்து கீழே வந்தாள் மஞ்சுளா. உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன். எல்லோரும் சாப்பிட்டாகிவிட்டது, இலை போடட்டுமா என கிட்டா அன்புடன் விசாரித்தார். வேகமாக இறங்கி வந்ததனால் ஏற்பட்ட களைப்போ என்னவோ மஞ்சுளாவிற்கு புரியவில்லை. மயக்கம் வந்துவிடும் போல் தலையை சுற்றியது. பலகை ஒன்றை இழுத்து போட்டுக்கொண்டு சற்றென்று சுவர் ஓரமாக உட்கார்ந்து கொண்டாள். ஒன்றும் வேண்டாம், ரொம்ப தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தீர்த்தம் கொடுங்கள் என்று மெல்லிய குரலில் அரற்றினாள். அருகில் வந்த கிட்டா திடுக்கிட்டார். முத்து போல் நெற்றியில் வியர்வை துளிர்க்க கண்களை மூடிக்கொண்டு மயக்கமாக சுவரிலே சாய்ந்து கொண்டிருந்தாள் அவள். ஓடிச் சென்று ஒரு செம்பிலே பச்சை தண்ணீரை மொண்டு கொண்டு வந்தார். 2 கை தண்ணீரை வாரி முகத்திலே அடித்துவிட்டு மின்சார விசிறியை சுழல விட்டார். உன் உடம்பிற்கு என்னம்மா என்று பதறிக்கொண்டு அருகில் வந்து நின்றார். அதற்குள் மயக்கம் தெளிந்து மஞ்சுளா விழித்து கொண்டு விட்டாள். புடவை தலைப்பினால் முகத்தையும் தலையையும் துடைத்து கொண்டு செம்பை கையில் எடுத்து ஒரே மூச்சாக அவ்வளவு நீரையும் குடித்து முடித்தாள். எனக்கு ஒன்றுமில்லை, பகலில் சாப்பிட்ட எலுமிச்சை ஊறுகாய் ஒத்துக்கொள்ளவில்லை, தாகம் நாக்கை வரட்டிவிட்டது என்றாள். கிட்டா தலையை தடவி கொண்டார். யோசனையுடன், நீங்கள் ஒன்றுமில்லை என்றால் நான் நம்ப மாட்டேன். ஓயாது இந்த வீட்டவர்களுக்கு உழைத்து உழைத்து உங்கள் ஆரோக்கியம் கெட்டுவிட்டிருக்கிறது. நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். நீங்கள் ஒழுங்காகவே சாப்பிடுவதில்லை. முகம் சோகை படர்ந்து காணப்படுகிறது என்றார் மிக்க விசாரத்துடன். நீங்கள் நினைப்பது தவறு. நான் அப்படி ஒரேடியாக பட்டினி இருக்கவில்லை. அடிக்கடி சௌமினி அம்மாள் எனக்கு பழரசமும் பாலும் கொடுத்தனுப்பி வைக்கிறார்கள். இன்று சாயங்காலம் கூட ஒரு டம்ளர் நிறைய ஆரஞ்சு ரசத்தை அனுப்பினார்கள். சாப்பிட்டேன். அதனால் எனக்கு இப்பொழுது பசி இல்லை. கவலைப்படாதீர்கள். எண்ணெய் தேய்த்து குளித்து பல நாட்கள் ஆகிவிட்டன. சூட்டிலே எரிச்சல் எடுத்து நீர் பெருகுகிறது.
வாய் ரணமாகி இருப்பதன் காரணமாக உணவை கண்டாலே பிடிக்கவில்லை. பெரியவர் குணமாகி எழுந்தவுடன் நான் இங்கிருந்து கிளம்பிவிட உத்தேசித்திருக்கிறேன். கங்கா அத்தை வீட்டில் போய் 10 நாட்கள் தங்கினால் என் உடம்பு சரியாகிவிடும் என்றாள் புன்முறுவலுடன். மஞ்சுளா தனக்கு சௌமினி பரிவுடன் பழரசம் கொடுத்து உபசரிப்பதை சொன்னதும் அதை கேட்ட கிட்டா முகத்தை சுளித்தார். கட்டின புருஷன் மண்டை பிளந்து கிடக்கும்போது அவரை ஒரு முறை கூட எட்டி பார்க்காமல் தன் அறைக்குள்ளேயே கைகேயி வேஷம் போட்டுக்கொண்டு கிடக்கும் சௌமினி அம்மாள் உங்கள் மீது பட்சமாக இருக்கிறார்கள் என்பதை கேட்டு நம்ப முடியவில்லை அம்மா, நம்ப முடியவில்லை. உங்களிடம் ஏன் இந்த பரிவு என்று வியப்புடன் கேட்டார். அதற்கு மஞ்சுளா சிரித்தாள். எனக்கும் புரியவில்லை. நான் சந்திராவை கவனித்து கொள்ள இங்கே மறுபடி திரும்பி வந்தேனே, அதிலிருந்து எஜமானி அம்மாள் என்னிடம் மிகவும் பிரியமாக இருக்கிறார்கள். பாலும் பழமும் கொடுத்து என்னை அடிக்கடி உபசரிக்கிறார்கள். இது எனக்கும் புரியாத புதிராகத்தான் இருக்கிறது என்றாள். எனக்கும் விளங்கவில்லை. ஆனால் என்னவோ அந்த அம்மாள் உங்களிடம் காட்டும் பரிவு எனக்கு பிடிக்கவில்லை. காரியமில்லாமல் எதையும் யாருக்கும் அவர்கள் செய்ததில்லை. எனக்கு மொத்தத்திலே ஒன்றுமே பிடிக்கவில்லை. என்னதான் புருஷன் மனைவி சண்டை என்றாலும் ஆபத்து ஏற்படும் போது கடமையை நின்றும் தவறலாமா? கணவனுக்கு பெரிய காயம் ஏற்பட்டு விட்டது என்று கொஞ்சம் கூட அந்த அம்மாளுக்கு கலக்கம் ஏற்படவில்லையே. வந்து கவனிக்க வேண்டும் என்ற கடமை கூட இல்லையே. ச்சே, இப்படி இருப்பது குடும்ப பெண்ணிற்கு அடுக்குமா? அந்த பிள்ளை என்னதான் சிறிய தாய் மீது பாசம் கொண்டிருந்தாலும் இப்படி பெற்ற தகப்பனை குற்றுயிராக போகும்படியா தாக்குவான்? என்ன பிள்ளை, என்ன பெஞ்சாதி? எனக்கு இங்கே வேலை செய்ய ஒன்றும் வேண்டி கிடக்கவில்லை. இவர்கள் எல்லாம் என்னவோ மூடி வைக்கிறார்கள். அந்த பிள்ளை ஜெகதீசனுக்கு சித்தம் சரியாக இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. சந்திரா அம்மாவுக்காக காத்திருந்தேன். இனி நீடித்து இங்கே நான் எதற்காக இருக்க வேண்டும்? 2 நாளா என் மனசு ஒன்றுமே சரியில்லை அம்மா என்றார் மிகவும் வருத்தத்துடன் ஆயாசப்பட்டு கொண்டு. அவர் ஆயாசம் சற்று குறைந்ததும் மஞ்சுளா எழுந்து, நீங்கள் இங்கே எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் தங்கலாம். தற்சமயம் உங்கள் சேவை இந்த வீட்டவர்களுக்கு மிகவும் தேவை. நீங்கள் விரும்பினாலும் அவர்கள் போக விடமாட்டார்கள். ஆனால் நான் இனியும் இங்கே தங்கியிருப்பது நன்றாக இருக்காது. சந்திராவின் துக்க காரியங்கள் முடியட்டும், கிளம்பலாம் என்று நாட்களை ஒத்தி போட்டு கொண்டிருந்தேன். இந்த மாதம் முழுவதும் இருந்துவிட்டு போ என்று எஜமானி அம்மாள் வற்புறுத்தினார்கள். அவர் சொல்லை மறுக்க பயந்து கொண்டு தங்கியிருந்தேன். இந்த வாரத்தின் இறுதியில் கிளம்பி இருக்க வேண்டும். அதற்குள் இந்த விபத்து ஏற்பட்டு பெரியவரை கவனிக்க நேர்ந்துவிட்டது என்றாள். கிட்டா பதில் பேசாது யோசனையுடன் அறைக்குள் உலவிக் கொண்டிருந்தார். பெரியவரை மறுபடி கொஞ்சம் கவனிக்க வேண்டும், வருகிறேன் என்று விடைபெற்று கொண்டு வெளியே சென்றாள். கீழே முன் ஹாலில் அவள் வரவிற்காக காத்திருப்பவன் போல கிரிதரன் நின்று கொண்டிருந்தான். அப்பாவுக்கு தூக்கம் வந்துவிட்டது. அதிகம் பேசி அவருக்கு அலுப்பு கொடுக்க வேண்டாம் என்று நான் வந்துவிட்டேன். நீங்கள் இதுவரை அவரை நன்றாக கவனித்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. இன்று இரவு மட்டும் கொஞ்சம் பார்த்து கொண்டால் போதும். நாளைக்கு வைத்தியர் சுந்தரேசன் யாரையாவது ஒரு நர்ஸை ஏற்பாடு செய்வதாக வாக்களித்திருக்கிறார். உங்களுக்கு ஓய்வு அவசியம் என்று அப்பா கூட அபிப்பிராயப்படுகிறார் என்றான் குழைவான குரலில். கிரிதரனின் அன்பு நிறைந்த கண்களை அவள் கண்கள் வெகுநேரம் சந்திக்கவில்லை. முகத்தை தாழ்த்தி கொண்டாள் மஞ்சுளா. தன்பால் அவன் காட்டிய அக்கறை அவளை இன்ப வெள்ளத்தில் ஆழ்த்தியது. எனக்கு அப்படி ஒன்றும் சிரமமாக இருக்கவில்லை, கவலைப்படாதீர்கள் என்றாள் மெதுவாக. கிரிதரன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தாழ்வான குரலில் பேசலுற்றான். உங்களிடம் முக்கியமாக ஒன்று சொல்லவே காத்திருந்தேன். ஜெகதீசன் மயக்கம் தெளிந்து குணமாகிவிட்டான். அவனை இங்கே இனி வைத்திருப்பது ரொம்ப தவறு என்று எங்கள் வைத்தியர் அபிப்பிராயப்படுகிறார். நாளைக்கு நானும் சிந்தாமணியும் ஜெகதீசனை அழைத்து கொண்டு சென்னைக்கு புறப்பட வேண்டும். மறுபடி அவனை தயானந்தர் சிகிச்சை சாலையில் கொஞ்ச காலம் வைத்திருக்கப் போகிறோம். அவனை அங்கு கொண்டு சேர்க்கும் வரை அதிக பேச்சு கொடுத்து அவனது மூர்க்க உணர்ச்சிகளை தூண்ட வேண்டாம் என்று வைத்தியர் உத்தரவிட்டிருக்கிறார். நீங்கள் எதற்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்கள். அதனால் உட்புறம் பூட்டி கொண்டு விடுங்கள். நான் அப்படி ஒன்றும் ஆழ்ந்து தூங்குகிறவன் அல்ல. சிறிது சப்தம் கேட்டாலும் விழித்து கொண்டு விடுவேன். மறுபடி அவன் அப்பாவை தாக்காது இன்று இரவு மட்டும் காப்பாற்றிவிட்டால் போதும் என்றான் தடுமாற்றத்துடன். உங்கள் கவலை எனக்கு புரிகிறது. விசாரப்படாதீர்கள். நான் கண்கொட்டாமல் விழித்திருந்து பார்த்து கொள்கிறேன் என்றாள் மஞ்சுளா உறுதியாக. யாரோ நடந்து வரும் ஓசை கேட்கவே இருவரும் அதற்கு மேல் பேசிக்கொண்டிருக்க பிரியப்படவில்லை. வருகிறேன் என்று தலையை ஆட்டிவிட்டு விரைந்து மாடிப்பக்கம் சென்று விட்டாள் மஞ்சுளா. கிரிதரனின் உத்தரவுப்படியே கதவை உள்ளே பூட்டிக்கொண்டு படுக்கை அருகே சாய்வு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தாள். மெல்லியதாக குரட்டை விட்டு கொண்டு நாராயணன் தூங்கிக் கொண்டிருந்தார். மேஜை மேலிருந்த விடிவிளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. ஏதாவது படிக்கலாம் என எண்ணி வார பத்திரிகை ஒன்றை மெல்ல புரட்டினாள். வெளிச்சத்தை காண
கூசிய கண்களில் இருந்து நீர் பெருகத் தொடங்கவே அலுப்புடன் அதை மூடி வைத்துவிட்டு நாற்காலியில் நன்றாக சாய்ந்து கொண்டு சிந்தனை உலகிலே உலவத் தொடங்கினாள்.